ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன் ஸ்ட்ரால் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரியாக்ட் பண்ண போகிறோம். பிரவீன் காந்தி அவர்கள் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அந்த பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கு அவரோட கருத்துக்கள்லாம் முன் வச்சிருக்காரு. நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு பர்டிகுலர் இன்டர்வியூ தான் எடுத்திருக்கேன். ப்ரவோக் டிவிக்கு வந்து கிரெடிட்ஸ். ஸோ நம்ம வீடியோ பார்த்து ரியாக்ட் பண்ண போகலாமா? ஸ்பேஸை நீங்கள் பிரிக்கவே முடியாது. இப்போது நம்ம ஒரு இடத்துல இருக்கோம். இதோட பில்டிங்கை உடைச்சிருங்க, மேலே இருக்க மேற்கூரையை தட்டிட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். அங்கே இன்டர்வியூ எடுத்துருக்கிறதுக்கு எது பில்டிங்கை உடைக்கிறதா? ஏங்க பில்டிங் ரொம்ப வீக்காக இருக்குங்கிற ரேஞ்சுக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குங்கிற ரேஞ்சுக்கு ஸ்பேஸை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த பிக் பாஸில் வெளியே வந்ததுலேருந்தே ஸ்பேஸ் அண்டத்தின் வழியாக வந்த பிண்டம் நம்மலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தியரிஸ் பேசுகிறாரு, ஃபிலாசபிஸ் பேசுகிறாரு. அதுக்கு பின்னாடிலாம் வந்து இந்த இன்டர்வியூவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வருவோம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துக்கிட்டு இந்த கூரையை உடச்சிருங்க சார், ஓனர் திட்டுவார், வேலையை விட்டுவார், தூக்கிடுவார், அமைதியாக இருங்க சார் என்கிற ரேஞ்சுக்கு உங்களுக்கு வானம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரே வானம் தான், உலகம் பூரா அண்டம் பூரா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. படைப்புல தான் விதவிதமா இருக்கும், பூமி சூரியன் அது நீங்க நானுன்னு. இது எல்லாமே வந்து ஓவரால் ஃபிலாசபிஸ். படைப்புல வந்து வித்தியாசமா இருக்கிறோம். ஓவராலாக நம்ம வந்து இந்த ஸ்பேஸ், அதாவது இந்த வானத்தை தான் வந்து அது ஒரு எட்டர்னல் திங் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு விதமான ஃபிலாசபிஸ் தான். அது சில கான்ஸ்பிரசி தியரிஸும் இருக்குது அதை வச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம அதை எப்படி கன்சியூம் பண்ணிக்கிறோம், நம்ம அதை எப்படி பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இவர் எந்த ஆங்கிள் அதை பிரதிபலிக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ அவர் சொல்ல நம்ம என்னென்னு பார்ப்போம். ஆனால் அனைத்தையும் தாங்குற ஸ்பேஸ் ஒன்று தான். இந்த பூமியை தாங்குது, சூரியனை தாங்குது, உங்களை தாங்குது, என்ன தாங்குது, எல்லாத்தையும் தாங்குற அந்த ஸ்பேஸோட. ஸோ அந்த அண்டம் அப்படிங்கிறது ஒன்று தான். அது வந்து கரெக்டு தான். அது வந்து இந்த சூரியன், நிலா, உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள், விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸான திங்ஸ்லாம் இருந்தாலும் அந்த அண்டத்துக்கு நம்ம எல்லாம் ஒன்று தான், அதோட படைப்பு தான் நம்ம அப்படிங்கிறத இவர் சொல்ல வர்றாரு. அது ஆக்சுவலாக உண்மை தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்னாடி கேரளாலே தமிழ்நாட்டிலேயே ஒரு வயல்வெளியை தாக்குன யானை வந்து ஒரு பைனாப்பிளை சாப்பிட்டுருச்சு. பைனாப்பிள்குள்ளே வந்து வெடிமருந்து வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து அந்த கர்ப்பமாக இருந்த அந்த யானை இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு யானைக்காக வருத்தப்பட்டாங்க. அந்த பைனாப்பிள் யாருக்காக வச்சுருந்தாங்க அப்படின்னா, அங்கே மேயக்கூடிய பன்றிகளுக்காக வச்சுருந்தாங்க. ஸோ பன்றிகளை இலக்காரமாக பார்க்குறதும் யானைகளை உயர்வாக பார்க்குறதும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டே வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா பன்றியும் ஒரு உயிர் தான், யானையும் ஒரு உயிர் தான். பட் அந்த ப்ராக்டிக்கல் திங் அப்படின்னு வரும்போது பன்றிங்கிறது அந்த பயிர்களை நாசம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை நம்ம பாதுகாக்கணுங்கிறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு யானை வந்து மாட்டிக்கும் போது அது ஒரு பெரிய உயிரினமாக இருக்கும்போது, ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியில் அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கும்போது யானைக்காக மக்கள் வந்து வருத்தப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த அண்டத்துக்கு கீழே எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு இருந்தாலும் சில ப்ராக்டிக்கல் ரியாலிட்டிஸ் ஒன்று இருக்குல்ல. இப்போ சூரியனும் நம்மளும் அந்த அண்டத்துக்கு கீழே ஒன்று தான், அந்த அண்டத்துக்கு அது ஒன்று தான். ஆனால் சூரியன் பக்கத்தில் போனால் அதை நம்மளை சுட்டரிச்சோம் இல்லை. ஒவ்வொருக்கும் ஒரு தன்மையும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது இல்லை. அதுதான் நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது ஒவ்வொரு விஷயத்துக்கிட்ட இருந்தும். ஸோ இதை எப்படி அணுகிறாருன்ட்டு பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட கருத்துக்களை சொல்கிறேன். உச்சக்கட்ட படைப்பு மனிதன். இந்த மனுஷன் தான் ஸ்பெஷல். நீங்க நானு எல்லாரும் ஸ்பெஷல். ஆனால் நாம வேற எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கோம். எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த தியரிஸ்லாம் வந்து ஓகே தான், கரெக்டு தான். ஏன்னா வேற எங்கேயும் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த அண்டத்துக்கு கீழே நம்ம கீழே இப்போ வந்ததுக்கான பர்பஸே என்ன அப்படிங்கிறது புரியாத ஒரு புதிர் தான் வாழ்க்கையே. இந்த மனுஷன் அப்படிங்கிறவன் இந்த பர்பஸ்க்காக தான் வந்திருக்கான் அப்படிங்கிறது புரிஞ்சுது அப்படின்னா எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அந்த பர்பஸை நோக்கி தான் போக போகிறாங்க. ஆனால் நீ என்ன பர்பஸ்க்கே நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது எட்டானாலாம் நம்மளுக்கு புரியாமல் இருக்குது. அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது, கடவுளாக நம்ம மாறுறது, அந்த ப்ராசஸ் இருக்குல்ல. ஒரு மனுஷனாக பிறந்து எல்லா விதமான எமோஷன்ஸுக்கும் இச்சை, எச்சை, தீமை, வக்கரம், கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி எல்லா விதமான அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸையும் பேட்டில் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி ஒரு சாந்த நிலையை அடைஞ்சு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி ஒரு ஸ்டேட் ஆஃப் ஃபார்முக்கு வரும். அந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்ம் பேர் தான் கடவுள். ஸோ அதுதான் வந்து எட்டர்னல் பர்பஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஓகே ஓவரால் புரிதலாக இருக்குது. ஆனால் ஜென்ரலாக எந்த விதமான ஒரு பர்பஸ் இதுதான் சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லாத போது மனுஷன் வந்தனால தான் மனுஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸிஃபை ஆகி அவனுக்குள்ளேயே நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் கொண்டு வந்து ஒரு சொசைட்டியாக அவங்க உருவாக ஆரம்பித்தாங்க. அந்த சொசைட்டியை ரன் பண்ணுறதுக்கு ஒரு கவர்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு கீழே பண்டமாற்று முறையிலிருந்து அடுத்து ஒரு ஸ்டேஜ் போனது தான் வந்து காசை வச்சு இந்த மாதிரி விநியோகம். ஸோ இன்றைக்கி ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமும் உருவாகிருக்கு. நம்ம பர்பஸ் ஓவராலாக இதுதான் அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஒன்று இருந்தாலும் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி அப்படின்ட்டு இந்த சொசைட்டியில் ஒன்று உருவாயிருக்கு. ஸோ அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். இருங்க பார்ப்போம்.
பணத்தின் பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். நியாயமா நீங்க எதை நினைச்சு எதை உண்மையா நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஸ்பேஸ். இதை நான் வேற இது வந்து ஆக்சுவலாக இந்த ஃபிலாசபிலாம் ஓகே தான். ஆனால் நம்ம அதை எப்படி இப்போ உள்வாங்கும் தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி நம்ம உள்ளுக்குள்ளே வாங்கி அதை எப்படி நம்ம பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வந்து கொஞ்சம் இவர்கிட்ட எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பட்டுச்சு. ஏன்னா இந்த ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய உலகத்தில் இந்த ஸ்பேஸுங்கிற விஷயத்த மெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணி அது கொஞ்சம் இவருக்கே பேக் ஃபயர் ஆகுதோ, இவர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த அண்டம், இந்த பிரபஞ்சம், இந்த ஸ்பேஸ் இப்படிலாம் ஒரு என்லைட்டண்டான பிறவி நான் அப்படின்னு உணரக்கூடிய யாரும் மறுபடியும் இந்த ப்ராக்டிக்கலான உலகத்துக்குள்ளே வந்து மாட்டிக்க மாட்டாங்க. ஒரு ரீச்சுக்காகவும் ஃபேமுக்காகவும் காசுக்காகவும் பிக் பாஸ் மாதிரி ஒரு நிகழ்ச்சியை சூஸ் பண்ணி போக மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டாக யாருக்கும் தெரியாமல் மனிதர்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக ஒரு நியூஸ் கூட கேள்விப்பட்டோம்ல, ஒரு ஐலாண்டில் ஒரு மனுஷங்களை பிடிக்காம ஒரு மனுஷன் 60 வருஷமாக தனியாக வாழ்ந்தார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டு, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு ஒரு மாதிரி தனிமையை நாடி போயிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலான ஒரு விஷயம். பட் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியில் இருக்கும்போது இந்த ஸ்பேஸு அப்படி இப்படின்னு பேசினா நகைச்சுவை கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இந்த தூய தமிழை விட்டுட்டு நான் நார்மலாகவே பேச ட்ரை பண்ணுறேன். கேலி கிண்டலுக்கெலாம் வந்து நம்மலாம் வந்து ஒரு ஆளாக மாறிடுவோம். அவ்வளோதான் விஷயம். இதுதான் நான் சொல்ல வந்தேன். காலங்காலத்தில் இப்போ தான் எந்திரிச்சோன்னே குளிச்ச உடனே பேசுகிறதுனால நான் நிறையா வேர்ட்ஸ் இன்றைக்கி யூஸ் பண்ணல. இப்போ தான் வேர்ட்ஸே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ நிறையா வளருது எனக்கு. எங்கே சொல்ல முடியும்? இப்போ ஒரே வாரம் தான் நான் இருந்திருக்கேன். விஜய் சேதுபதி வாயில திணிச்சிட்டேன் ஸ்பேஸை. எது இல்லை எனக்கு புரியல. வாட் டு யூ மீன்? விஜய் சேதுபதி வாயில திணிச்சிட்டீங்க ஸ்பேஸையா? விஜய் சேதுபதி என்ன கிருஷ்ணரா, நீல நேரத்து கண்ணனா? அவர் வாயத்தர இங்கே மண்ணி எங்கே இருக்கு அப்படின்னு வாயை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள ஸ்பேஸ் இருக்குங்க, அண்டமே இருக்குதுங்க. அவர் என்ன கிருஷ்ணராங்க? விஜய் சேதுபதிக்குள்ள வாயில திணிச்சிட்டாராம். ஸ்பேஸுங்கிறது தான் எல்லாருக்குமான தாய், ஒரே தாய். ஹலோ, அம்மா, சாரி, இனிமேல் நான் உங்களை அம்மான்னு கூப்பிடக்கூடிய தகுதியை நீங்கள் இழந்துட்டீங்க. எஸ், அண்டம் தான் என்னோட தாய். அப்பாவும் சந்தேகப்படாதீங்க, அண்டம்ங்கிறது பொம்பளை கிடையாதுமா. அண்டம்னா இட் இஸ் அ ஸ்பேஸ். அம்மா என்னடா இது? ஏங்க இப்போ புரியுதா? ஸோ தாய்ங்கிறவங்க தாய் தான். அந்த தாயை வந்து நம்ம ஸ்பேஸாக பார்க்கலாமே தவிர ஸ்பேஸை தாயாக பார்க்க முடியாது. ஸ்பேஸுங்கிறது அதுதான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கல் திங்ஸ் வேறு, ஃபிலாசபிஸ் வேறு. அந்த ஃபிலாசபிஸ் எப்படி நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்குள்ளே மெர்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இட் டிபெண்ட்ஸ். பார்ப்போம். யாரும் அப்படி சொல்லி வந்து அவங்களுடைய உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து நான் பார்த்தேன். இது கொஸ்டின் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியே வரும்போது எல்லாருமே உங்களுக்கு ஒரு ஆதங்கத்தை சொல்ல வந்தாங்க. நீங்கள் ஏன் அதை அவாய்ட் பண்ணீங்க? சார் உங்களுக்கு இப்படி நிலைமையா? ஓகே, டேக் ஆக்ஷன், ஓகே அப்படின்னு அவங்க கட் பண்ண போகிறாங்க. அது கேம் தான். அந்த கேமையும் தாண்டி ஒரு வாரம் விளையாண்டு ஒருத்தர் வெளியே போகும்போது நம்மலாம் இப்படி பண்ணனால இவர் வெளியே போகிறாரோ அப்படிங்கிற சில கில்ட் ஃபீலிங்கிறனாலையும், இத்தனை நாள் நம்ம கூட இருந்துட்டு டக்குன்னு ஒரு பர்சன் கம்மியாகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்திலையும் அந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதா கூட இருக்கலாம்ல. ஸ்பேஸ் பற்றி ஃபிலாசபிஸ் இவ்வளோ தூரம் பேசுகிற ஒரு என்லைட்டண்டான பர்சன் இந்த விஷயத்தை வந்து ஏன் ஈகோவை வச்சு அணுகிறீங்க? நீங்களாம் என்னை வெளியே அனுப்பிட்டீங்களடா, பக்கத்தில் வராத அப்படிங்கிறது தான் பிரதிபலிக்குது. அது வேர்ட்ஸ் மூலமாக சொல்லலை அப்படின்னாலும் அந்த ஆக்ஷன்ஸ் அது அப்படி தான் பிரதிபலிக்குது. ஸோ நான் அதை அப்படி தான் பார்த்தேன். நீங்கள் எப்படி பார்த்தேன் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் அந்த கொஸ்டினை கேட்டதுக்கு தான் சார் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் அவர்களே வந்து ஆக்டராக மாதிரி இந்த மாதிரிலாம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண வந்தாங்க. அதெல்லாம் அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. வருதுங்க, எல்லாம் அப்படியே படையாக வருதுங்க. உட்காந்து எங்க ராசா எங்களை விட்டு போறீங்களே ராசான்ற மாதிரி வருதுங்க. சார் உங்களுக்கு பாடம் கட்டி அனுப்புற ரேஞ்சுக்கு அவங்க உங்களை பார்த்துட்டாங்க, டெட் பாடி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க உங்களை பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களை ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, செல்ஃப் ட்ரால். உங்களுக்கு புரியுதா இல்லையா? இட்ஸ் ஓகே, அவங்க அந்த ஆதங்கத்தில் வராங்க. அதுலேயும் சில ஓவர் டூ பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சில ஆட்களும் இருக்காங்க. நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற பிரவீன் காந்தி சார் போறக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஐ மீன் நான் சொல்கிற ஸ்பேஸ் வேறு. அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நான் வந்து இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு சென்சிபிளான ஆன்சர். ஆனால் எல்லாருமே வந்து ஒரு சார் நீங்கள் வந்து ஒரு லூசர் மாதிரி என்னை வந்து பிரதிபலிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டது அது பர்சனலாக எடுத்துக்கிட்ட மாதிரி தான் எங்களுக்கு தோணும். நமக்கு அது தெரியுது, ஆஹா நம்மளை தோல்வியாளராக கன்வெர்ட் பண்ணுதுங்கன்னு. நான் ஒரு அனுபவத்தை எடுக்க வந்தேன். அனுபவத்தை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை வெற்றியாளர் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல, அவங்களுக்கு அந்த இடம் கொடுத்துருக்கலாம்ல. நீங்களே ஏதோ ஒரு இடத்துல நம்ம தோத்துட்டோமோ, முதல் வாரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம இது எவிக்ஷனே நம்ம தானா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்தனால தான் அவங்க நம்மளை தோல்வியாரெல்லாம் பார்க்குறாங்களோ அப்படின்ட்டு உங்களுக்கு தோணவே ஆரம்பிச்சிருக்கு. அன்லெஸ் அண்ட் அன்டில் நமக்குள்ளேயே அந்த டிஃபீட்டை ஒத்துக்கிட்டனால தான் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அப்படி தான் நம்மளை அணுகுறாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு அந்த தாட்ஸே அங்கே தான் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
கூட கொஞ்சம் காசு சம்பாதிக்க வந்தேன். நல்லா ஓப்பனா பேசுறேன். ஒரு அனுபவத்தை எடுக்க வந்தேன், கொஞ்சம் காசு சம்பாதிக்க வந்தேன். நல்ல ஓப்பனாக பேசுகிறேன், அனுபவத்தை எடுக்க வந்தேன், கொஞ்சம் காசு சம்பாதிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பை இப்போ வந்து நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க. அனுபவத்துக்காகவும் ஃபேமுக்காகவும் காசுக்காகவும் தான் இந்த ஷோக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஓப்பன் டாக் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இப்போ யாரை கேமரா ஆன் பண்ணி மைக்கை கொடுத்து எதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா, நான் யாருன்னு காட்டுறதுக்காக வந்தேன், நிரூபிக்கிறதுக்காக வந்தேன், நான் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்தேன், நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு பர்சன், நான் வந்து அப்படிப்பட்ட ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இப்போ என்னையெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா ரெண்டே விஷயம்தான், அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஒன்று ஃபேம் கிடைக்கும் எனக்கு, நான் மீடியா ஃபீல்டில் இருக்கேன், நான் ஃபேமுக்காக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிக் பாஸ் உள்ளுக்குள்ளே போனால் நெகட்டிவாக பாசிட்டிவாக எனக்கு ஃபேம் கிடைக்கும் ஒன்று. ரெண்டாவது, இந்த ஃபேம் மூலமாக எனக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் அதுன்னு சொல்லிட்டு ஃபாலோவர்ஸ்லாம் கூடுவாங்க, நான் வெளியே வந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணி பொழைச்சிக்கலாம் மீடியாவில். இன்னொன்று உள்ளுக்குள்ளேயுமே எனக்கு போகும்போது எனக்கு ஒரு நல்ல டீசெண்டான பே, பர் டேக்கு இவ்வளோ பே அப்படிங்கிற கொண்டு எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் பேசி தான் உள்ளுக்குள்ளே அனுப்ப போகிறாங்க. ஸோ 2 in 1 தான், இதுதான் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி, நிதர்சனமான உண்மை. ஆனால் இவர் சொல்லும் போது எனக்கு என்ன முரண்படுது அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ் பற்றி, அண்டத்தை பற்றி, அண்டத்தில் வாழும் ஒரு சாதாரண பிண்டம் நம்ம எங்கே என்ன நினைக்கிறோமோ அங்கே நம்ம இருப்போம், அதுதான் ஸ்பேஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்பிரசி ஃபிலாசபிஸ், என்லைட்டன்டு ஃபிலாசபிஸ்லாம் பேசக்கூடிய ஒருத்தர் மறுபடியும் வந்து நான் காசுக்காக தான் போனேன், நான் ஜஸ்ட் இதுக்கு அனுபவத்துக்காக தான் போனேன், அதை நான் சேர்த்து வச்சுட்டு வந்துட்டேன் அனுபவத்தை, நான் லூசர் கிடையாது அப்படின்ட்டு ஈகோக்கு தீனி போடுறீங்க. எனக்கு புரியல, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்குள்ளேயே ஒரு முரண்பாடு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஒன்று, இந்த ஸ்பேஸு, அண்டம், அனைவரும் சமம், நீயும் நானும் ஒன்று தான், படைப்பால் இப்படிலாம் யோசிக்கக்கூடிய ஒருத்தர் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரஞ்சன்ஸ், ஈகோ, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறு அது என்ன சொல்லுவாங்க, சின்ன புள்ளத்தனம் அப்படிங்கிறத ஒரு நல்ல வார்த்தையில் சொல்லுவாங்க தமிழில். அந்த மாதிரியான ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணி ஒரு என்லைட்டனாக இருக்கிறதுக்கும், இந்த பக்கம் ஃபிலாசபிஸ்லாம் பேசிக்கிட்டு இந்த பக்கம் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நான் பர்சனலாக எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். அனுபவம் போதுமானது கிடைச்சிருச்சு. ஆண் பெண் ரெண்டு தானே, சிவ சக்தி. இதுல சிவம் என்பது ஸ்பேஸ். இந்த ஃபிலாசபி வந்து இப்போ இவர் சொல்கிறார்ல, இது எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, உள்ளுக்குள்ள இந்த பூமர் டாக்ஸ்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக முன்வைக்கப்பட்ட ஒரு கேள்வி. அதுக்கு இவர் சொல்லக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து இது. ஆனால் இந்த ஃபிலாசபி, இப்போ இவர் பேசுகிற ஃபிலாசபி ஆக்சுவலாக உண்மை தான். அது ஆக்சுவலாக வந்து இந்த கடவுள்கள் அப்படிங்கிற கான்செப்டே வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி, கடவுளுக்கு பின்னாடியும், கடவுள் உருவாக்கப்பட்ட விஷயங்களுக்கு பின்னாடியும், கடவுளுக்கு செய்யக்கூடிய அந்த சடங்குகள் பின்னாடியும், எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு ஃபிலாசபியும் இருக்குது, ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. அந்த சயின்டிஃபிக் ரீசன் தான் இவர் சொல்கிறார். ஆக்சுவலாக என்னென்னா, அது ஆக்சுவலாக இவர் சொல்கிறது கரெக்டு தான். பட் இவர் பிக் பாஸ் மாதிரியான ரியாலிட்டி ஷோவில் நம்ம கூட கம்பீட் பண்ண வந்த அந்த ஒரு கேர்ள்ஸ் கிட்ட இந்த ஃபிலாசபிஸை சொல்லும்போது அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னா, ப்ளஸ் அதை சொன்ன விதமும் தப்பு தான், அதை சொல்கிற இடமும் ரொம்ப தப்பு தான். ஏன்னா என் கூட கம்பீட் பண்ண ஒருத்தங்க வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் பெண் என்பவள் ஒரு பொறாமையால் உருவாக்கப்பட்டவள், நான் வந்து ஆண்கள் வந்து இதால் உருவாக்கப்பட்டவங்க அப்படின்ட்டு இப்போ ஆண்களை பற்றி தப்பாக பேசினாலும் பெண்களை பற்றி அந்த இடத்துல தப்பாக பேசும்போது அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஹைலைட்டடான பாயிண்ட்டாக ஏன் அங்கே பார்க்கப்படுது, என்னோட இன்டென்ஷன்ஸ் அது இல்லை, ஆனாலும் அந்த பாயிண்ட் எனக்கு அங்கே ஏன் பெருசாக அப்படி பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னா, நம்ம சொன்ன இடம் ஒன்று, அண்ட் வந்து ஆப்போசிட்டில் வந்திருக்கவங்க நம்ம கூட கம்பீட் பண்ண வந்த சக மனிதர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம கிட்ட அந்த மெச்சூரிட்டி லேக் ஆகிறனால தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அப்படிங்கிறது தான் ஆப்போசிட்டில் எல்லாத்துக்கிட்டையும் பிரதிபலிக்கும். அதுதான் ஏதோ இடத்துல உண்மையும் கூட. ஸோ ப்ராக்டிக்கல் விஷயங்களை நீங்கள் பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபிலாசபிஸை அந்த மாதிரியான இடங்களில் அது சொன்னால் அது தப்பான ஒரு இதில் தான் சொல்கிறாங்களே, அதனால தான் மக்கள்கிட்ட அது பேக் ஃபயர் ஆகுதே. அது வந்து புரிஞ்சு இந்த ஸ்பேஸை இயக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சக்தி. அதை வந்து என்னன்னா பிரகிருத்திம்பாங்க. பிரகிருத்தினா உருவாக்குவது. இது எல்லாமே ஆக்சுவலாக ஓகே தான் இந்த ஃபிலாசபிஸ்லாம் வந்து ஓகே தான். ஏன்னா சிவன் சக்தி அப்படிங்கிற வந்து அப்புறம் அந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறது வந்து சிவனும் சக்தியும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம். அந்த சிவன் அப்படிங்கிறது ஸ்பேஸ் தான், சிவன்னாலே அது ஒரு அண்டம் தான். ஸ்பேஸ் பற்றி நீங்கள் ஜென்ரலாகவே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நிலா, நட்சத்திரங்கள், நம்ம உலகம் எவ்வளோ பெருசு, அதை தாண்டி எவ்வளோ பெரிய கிரகங்கள் இருக்குது, எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருக்குது, இதெல்லாமே உங்கள் மனசளவில் நீங்கள் ரொம்ப டீப்பாக ஆழ்ந்து யோசிச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு எறும்பை விட சின்னதாக வாழக்கூடிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோலாம் ஒன்றுமே கிடையாது, நம்ம ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு என்லைட்டன்ட் ஃபிலாசபிஸ் நம்மளுக்கு நிறையா புரிய வரும், தெரிய வரும். அதே மாதிரி நீங்கள் ஆன்மீகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற கடவுள்களை விட சிவனை ஃபாலோ பண்ணுறவங்களை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் மேலே பெருசாக அவங்களுக்கு ஈடுபாடு, உடன்பாடு இருக்காது. ஏன்னா சிவபக்திங்கிறது அதுதான், சிவன் சொல்லக்கூடிய ஃபிலாசபி அதுதான். நீங்கள் எந்த அளவுக்கு சிவன்கிற கடவுள் ரூட்டடாக இருக்காரு அப்படின்னா எல்லா கடவுளையும் கடவுளுங்கிற ஸ்தானத்தில் வச்சு க்ளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கடவுள்களுக்கும் சிவனை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அகோரிகள் கூடவும் இருப்பார், உட்காந்து கஞ்சாவும் இழுப்பார், ஒரு 10 பேர்த்த 15 பேர்த்த கொல்லக்கூடிய ஒரு அரக்கன்,
அந்த அரக்கன் வந்து கழுத்தில் மண்டை ஓடெல்லாம் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான். அந்த மண்டை ஓடு போடக்கூடிய ஒருத்தன் வழிபடக்கூடிய ஒருத்தராக சிவனும் இருப்பார். அப்போ சிவன்கிறது இட் இஸ் அ ஓவரால் ஃபிலாசபி. இப்போது மற்ற கடவுள்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு பேசப்படக்கூடிய ஒரு ஃபிலாசபி. இப்போ வேறு எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, நல்லதுக்காக பேசக்கூடிய ஒரு ஃபிலாசபி. கெட்டது நடந்தால் நல்லது வந்து அந்த கெட்டதை அழிக்கும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஃபிலாசபி. ஆனால் நீங்கள் சிவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு இந்த சமத்துவமான நல்லது இருக்கோ அந்த அளவுக்கு கெட்டதும் இங்கே சமத்துவமாக தான் இருக்குது. எல்லாமே இன் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் எல்லாமே வந்து நாட் இன் எக்ஸிஸ்டன்ஸ். இது ரெண்டையுமே ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது சிவன். நான் சொல்கிறது சுத்தமாக புரியாமல் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அது உணர்ந்தால் மட்டுமே புரியும். உருவாக்குறதுக்கு பேரு பிரகிருதி. அது வந்து பெண் தன்மை. ஒண்ணு நிக்கிறதை இயக்க வைக்கிறது பெண். அப்போ ஒரு கேளுங்க, ஒரு அது வந்து ஆக்சுவலா கரெக்ட் தான். நியூட்டன் செகண்ட் லா மாதிரி சொல்றாரு, unless and until there is a force applied to an opposite object the object won't move அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த டைரக்டிங் ஃபோர்ஸ், உருவாக்கக்கூடிய தன்மை, நம்மளை டிரைவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது ஜென்ரலாகவே அது வந்து பெண்கள் தான். அது வந்து நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கூட சுப்பீரியராக தான் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா சுப்பீரியர் இன்ஃபீரியர் அப்படிங்கிறதே கிடையாது. இந்த சமத்துவம் சமம் அப்படின்னு பேசுகிறவங்க அவங்க மனசுக்குள்ளே எதுவுமே இருக்காது. அது ஒரு ஃப்ளோவில் தான் பேசுவாங்க. ஸோ நானும் அப்படி தான் சொல்கிறேன். ஸோ அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த விமன்கிறது அந்த ஃபிலாசபிக்கல். ஏன்னா அதுதான் நேச்சர் அப்படிங்கும்போது இப்போ ஒரு ஃபேக்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப என் கண்ணுக்கு ஏத்தாப்புல பார்த்தா ஒரு ஹேங்கர் இருக்குது. ஹேங்கரில் 4 சட்டை தொங்குது அப்படின்னா அந்த ஹேங்கரில் மாற்றுக்கான ஸ்பேஸ் இடம் 8 இது இருக்குது. ஆனால் அதில் இப்போ 3 சட்டை ஒரு பேண்ட் தொங்குது. நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் அங்கே 3 சட்டை ஒரு பேண்ட் தொங்குது அப்படின்னா அது ஃபேக்ட். அது அங்கே தொங்குது. அங்கே 8 இருக்குமே, ஏன் அப்போ 3 4ன்னு சொல்கிற? அப்போ நீ இதை நினச்சி தான் அதை சொல்கிறியோ? அப்போ அந்த 8 இதுக்கு வந்து நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன், அந்த தொங்குறதுக்கு தான் நீ பேசுவியா அப்படின்ட்டு நம்ம அந்த மாதிரி அதுக்குள்ளே போய் குழப்பிக்க வேண்டாம். எது ஃபேக்டோ அது அப்போ நேச்சுரலாகவே வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விமன், அது விச் இஸ் அ குட் திங் தான். அது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்பரேட் வேர்ல்டில் நிறைய பேர் வந்து அதை இன்டரப்ட் பண்ணியா அது என்னமோ சொல்லுவாங்களே, அதுதான் இன்டரப்ட் பண்ணி அதை வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி அதை வேறு மாதிரி டிரைவ் பண்ணி ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக ஆர்டிஃபிஷியலாக கொண்டு போயிட்டாங்க. பட் ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் சொல்கிற இந்த ஃபிலாசபி கரெக்டு தான். பட் அந்த சொன்ன இடம், அந்த சொன்ன விதம், அந்த இது வந்து பெண் தான் எல்லாத்தையும் படைக்கிறாங்க. பெண் இல்லாமல் இங்கே படைப்பு சக்தி இல்லை. இதை சொல்லுவோம் எல்லா பெண்கிட்டையும் இப்படிதான் சொல்லிட்டு நீங்க மகாசக்தி நீங்க நம்புங்க. அதுதான் வந்து தப்பு. இப்போ நம்ம ஜென்ரலான இப்போ ஒரு இடத்துல இப்போ நானே பிக் பாஸுக்கு போறேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃபிலாசபி பேச வேண்டிய ஒரு தருணம் வருது, ஒரு நேரம் வருது அப்படின்னா நான் ஃபிலாசபிக்கலாக பேசலாம். ஆனால் நான் ஃபிலாசபிக்கலாக பேசுகிறேங்கிற பேரில் பெண்களை உயர்த்தி வச்சு பேசக்கூடிய ஸ்பேஸில் நான் இல்லை. ஏன்னா பிக் பாஸ் அப்படிங்கிறதே நான் ஜெயிக்கணும்னு வந்த ஒரு இடம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு பையன், ஸோ நான் ஒரு மென், அதுவும் என் மைண்டில் இருக்கணும். இப்போ நான் ஒரு விமனாக இருந்திருந்தேன் அப்படின்னா நான் ஒரு விமன் அப்படிங்கிறது என் மைண்டில் இருந்திருக்கணும். அந்த இடத்துல வந்து நான் இந்த ஃபிலாசபி பேசி நீங்கள் வந்து ஒரு படைக்கும் சக்தி, அதை நீங்கள் நம்புங்க அப்படின்னு அவங்க மேலே கருணை காட்டுற மாதிரி அது ஒரு கேம்குள்ளே தான் பார்க்கப்படும். அது ஓவரால் ஃபிலாசபிக்கலாக பார்க்கப்படாது. ஏன்னா நம்ம ஃபிலாசபி பேசிட்டு அந்த இடத்துல நிப்பாட்டில் நான் ஜென்ரலாக புரிஞ்சுக்கிட்ட ஃபிலாசபி என்ன அப்படின்னா சிவன் இப்படிப்பட்ட ஒரு ஃபிலாசபிக்கலாக நான் புரிஞ்சுக்கிட்டேன், சக்தியை இப்படி ஒரு ஃபிலாசபிக்கலாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்குள்ள ஒரு எட்டர்னல் லவ் இருக்குது, அது வேறு ஃபிலாசபி. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்கிறாங்க. அது வந்து திருநங்கைகளை கூட குறிக்கக்கூடிய ஒரு ஃபிலாசபி. அதை தாண்டி அது எட்டர்னலாக பார்த்தோம் அப்படின்னா சிவனுங்கிற ஒரு ஸ்பேஸு, சக்திங்கிற டிரைவிங் ஃபோர்ஸு, இது 2 இருந்தால் மட்டுமே அதுக்கு ஒரு உயிர்ப்பு தன்மை இருக்குது. அதில் ஒன்று விலகினா கூட அது அண்டம் வெறும் அண்டம் மட்டும்தான். அதை இயக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா எதுவும் இல்லை. அண்டம் இல்லை அப்படின்னா இயக்கக்கூடிய தன்மை இருந்தும் இயக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் அங்கே பார்வதியும் நிர்கதி தான். இந்த ஃபிலாசபி எனக்கு புரிஞ்சிருக்கு, நான் ஜஸ்ட்டு யோசித்தேன் இந்த ஒரு ஃபிலாசபியை அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னா அது ஃபிலாசபிக்கெலாம் அங்கே ஹிட் ஆகும். ஸோ நீங்கள்லாம் கிரேட் பெண்கள், நீங்கள்லாம் கிரேட், உன்னால் முடியும், வெளியே வா அனிதா, இப்போ நீ வெளியே வந்தால் நீ ஒரு சரித்திரம் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து பிக் பாஸ் ஸ்பேஸில் அது ஒரு கேம் தான் அப்படின்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். என்ன தப்பா இல்லை, அவருக்கு சொல்லப்பட்டதா அவர் சொல்கிறாரு, அவருக்கு தப்புலாம் இல்லை. அங்கே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பற்றி கேட்ட அந்த ஒரு கொஸ்டினை இதுதான் ஃபஸ்ட்டு நான் மெயினாக அட்ரஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எனக்குமே இதில் வந்து ஒரு கருத்து இருக்குது, ஒரு ஹம்பிளான கருத்து இருக்குது. உங்களுக்கே தெரியும், நீ ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நானே ஒரு விஜய் சேதுபதி அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேன் பாய் சம்பவம், கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணக்கூடிய ஆள் நான் கிடையாது. பட் விஜய் சேதுபதி அவர்களை ஒரு பர்ஃபார்மராக சரி, ஒரு பர்சனலாக ஹியூமன் பீயிங்காகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு டைம் நேரில் சந்திச்சிருக்கேன். அந்த சந்திப்பு வந்து ஒரு நீண்ட நேர சந்திப்பு. அது எனக்கு வந்து லைஃப் டைம் அது ஒரு மெமரி. அந்த அளவுக்கு அந்த சந்திப்பு இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் டைமே. ஸோ இன் பர்சனாகவும் நான் அவரை கவனிச்சிருக்கேன். எனக்கு அந்த பெர்ஃபார்மராகவும் அவர் ரொம்ப பிடிக்கும். பட் இவர் சொல்ல வந்த இந்த கருத்தில் எனக்கும் ஒரு கருத்து இருக்குன்னு பார்ப்போமா?
அவர்கிட்ட சண்டை போட்டா வேற மாதிரி கன்வெர்ட் ஆயிடும், ப்ரோக்ராமே வேற மாதிரி கலீஜ் ஆயிடும். ரைட், நான் அதுக்கு வரல. போதும் சார், நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் எப்பவுமே திரு விஜய் சேதுபதி அவர்களே இங்கே தான் வந்து பிரவீன் காந்தி அவர்கள் வந்து பரவாயில்ல, மற்ற கண்டஸ்டன்ட் மாதிரி இல்லாமல் சில விஷயங்கள் அடக்கி வாசிக்காமல் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கும்போது அதை சொல்லிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது, அதெல்லாம் வந்து ஓகே தான். அது வந்து உண்மையுமே அப்ரிஷியேட்டபிளான ஒரு விஷயம் தான். ஏன்னா எனக்குமே இப்போ இவர் சொல்ல போகிற கருத்தில் லைட்டாக, ரொம்ப இல்லை பட் ஸ்லைட்டாக ஒரு உடன்பாடு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி கொஸ்டினே அதுதான். ஃபஸ்ட்டு இந்த கருத்து என்னன்னு பார்ப்போமா? கொஞ்சம் கண்டஸ்டன்ட்டையும் பேச விடுங்க. கமல் சார் அதை பண்ணுவார், நீங்கள் யாரையும் பேச விட மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு எனக்குமே வந்து அப்படி தான் தோணுது. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கரெக்டு தான். உண்மையாலுமே அவரோட ஆங்கரிங்கை நான் ஃபஸ்ட் அதாவது அவர் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு அவரோட ஆங்கரிங்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு சீரியஸாக. ஏன்னா ஒரு ஆக்டர் ஒரு ஆங்கரிங்க்கு வரும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் ஒன்று இருக்குது. அண்ட் பிக் பாஸ் மாதிரியான ஒரு ரியாலிட்டி ஷோக்கு வரும்போது ரொம்ப பேலன்ஸ்டாக சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ணணும். அந்த சீசன்லேயே சில விஷயங்கள் விஜய் சேதுபதி அவர்கள் ஹேண்டில் பண்ணது எனக்கு பிடிக்கல. பட் ஆனால் ஆஸ் அ மீடியா பர்சனாக எனக்கு சில விஷயங்கள் புரியும். இன்னும் கொஞ்சம் அசோசியேட்டட் வித் திஸ் நெட்வொர்க்னா ஓவரால் மீடியா நெட்வொர்க்குங்கிறனால அந்த பின்னாடி டிவி சேனல், சேட்டலைட் சேனல் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் எப்படி இருக்கும், இந்த விஷயத்தை இப்போயே நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக இது தப்பு கரெக்டுன்னு நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் அதுக்கப்புறம் உஷாராகி பண்ண மாட்டாங்க. ஸோ சில விஷயங்கள் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதையும் பேலன்ஸ் பண்ணணும். இவரும் சில விஷயங்கள் பேலன்ஸ் பண்ணி பேசணும். சில விஷயங்களில் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடக்கூடாது, இந்த பக்கமும் சாஞ்சிடக்கூடாது, அந்த பக்கமும் சாயாமல் ஒரு நடுநிலையாக பேசணும். அதையும் தாண்டி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு மனிதர்கள் தான், அவங்களையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஹேண்டில் பண்ணது வந்து எனக்கு உண்மையாலுமே அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து நான் ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறேன், அது பெரிய டேலண்ட். அவர் உண்மையாலுமே செம்ம அழகாக ஹேண்டில் பண்ணார். இப்பயும் அவர் அதை ஹேண்டில் பண்ணுறாரு. ஆனால் அதில் ஒரு குட்டி மைனஸாக நான் பார்க்கக்கூடியது, இப்போ பிரவீன் காந்தி சார் சொல்கிறார்ல, அதுவும் ஒரு ஃபேக்ட் தான். நிறைய இடங்களில் வந்து கண்டஸ்டன்ட் ஒன்று சொல்ல வராங்க அப்படின்னா அங்கேயே அவர் டக்குன்னு டப்புன்னு கட் பண்ணி ஒத்துக்கிட்டீங்களா, முடிச்சிருங்க, அதோட கம்முன்றுங்க அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் டைம் இவர் ஏதாச்சும் ஒன்று கேட்டாலே உள்ளுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் வந்து லைட்டாக பயந்துக்கிறாங்க. அந்த பயத்தை, ஏன்னா என்ன சொன்னாலும் இப்போ மூக்கை உடைக்க போகிறாரு, இப்போ என்ன சொல்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு தள்ளப்படுறாங்களோன்னு எனக்கு தோணும். கொஞ்சம் பேச விடுங்களேன், என்ன விட்டுருங்க. ஃபர்தராக நீங்கள் தான் அங்கே பண்ண போகிறீங்க, தயவுசெய்து பேச விடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்கள் பிஸியான டைமில் அங்கே சரி ஓகே, இதுதான் வந்து இவர் சொல்ல வந்தார், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நான் லாஸ்ட் வீக்கே நானும் பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ட்ரால் கான்டென்ட்டுக்காகலாம் கொஞ்சம் அதெல்லாம் ஏதாச்சும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் கவனிச்சு தான் இருக்கேன். ஆனால் இப்போ லாஸ்ட் வீக் நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது கமருதீனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் பண்ணதுக்கு நீங்கள் சாரியாக ஃபீல் பண்ணுறீங்களா, எஃப்ஜேவாக இருக்கட்டும், சார் நான் சாரியாக ஃபீல் பண்ணுறேன், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி ஓகே, எதனால் அப்போ அது வருது அப்படிங்கிற கொஸ்டினும் மறுபடியும் விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட இருந்தால் வருது. அப்போ தான் அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நான் பண்ணது தப்பு தான் சார், ஆனால் நான் என்ன நினச்சிட்டேன், நான் அந்த இடத்துல நான் என்ன ஃபீல் பண்ணினேன், இதுதான் சார் நான் ஃபீல் பண்ணினேன் அப்படின்ட்டு அவங்க ஒன்று சொல்ல வரும்போது அதை நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் சாரி கேட்டுட்டீங்க, அப்போ யூ ஹேவ் அக்செப்டட் தட் வாட் யூ ஹேவ் டிட் இஸ் ராங். பட் நீங்கள் அதை சொல்லாதீங்க சார், கேட்குறதும் நீங்கள் தான் சொல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டஸ்டன்ஸ் ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு நிலைமையிலேயே ஒரு மாதிரி தயக்கம் வந்துடுது அவங்களுக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து சொல்லாதீங்க, இது எதுக்கு சொல்கிறீங்க, சாரி கேட்டிங்கல்ல, அது வந்து நிறைய இடங்களில் அவர் வந்து அந்த ஒரு விஷயத்தை ஹோல்ட் ஆன் பண்ணணும். ஒரு ஹோஸ்ட்டாக வந்து அதை நிமிர்த்தி கொண்டு போகணும் தான். ஆனால் அது ஒரு லைட்டாக ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை தாண்டினா கூட அவருக்கு அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கேன்னு சொல்ல வரேன். அவ்வளோதான், உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் விஜய் சேதுபதி, எனக்கு பர்சனலாகவும் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அது பிடிக்குங்கிறதுக்காக நான் முட்டு கொடுக்க விரும்பல. பட் இது ஒரு தவறு தான் அப்படின்னு நான் ஜஸ்ட் சொல்கிறேன், ஹம்பிளாக சொல்லிக்கிறேன். வந்திருக்கீங்க, உங்கள் பிஸிக்கு அங்கே யாருமே இல்லை, இருந்தாலும் அவர்களை பேசினா தான் அவங்க சொல்ல வரதுக்கு முன்னாடி நோஸ் கட் பண்ணுறதுலே இருக்கீங்க திரு விஜய் சேதுபதி சார் அவர்களே. அது கொஞ்சம் மாற்றிங்களேன், கொஞ்சம் மாற்றிக்கிங்களே அப்படி பூக்கி மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க சார், அதெல்லாம் பார்க்க முடியல. நீங்கள் அப்போ கட் அண்ட் ரைட்டாக சொன்னீங்களா, அது வரைக்கும் ஓகே தான். பட் இவர் சொல்கிறது தான் கரெக்டு தான். இந்த நோஸ் கட் பண்ணுற மாதிரி டக்குன்னு அது பிரதிபலிச்சிருது. தோ விஜய் சேதுபதிக்கு அது வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம லாஸ்ட் சீசன்லேயே பார்த்துருக்கோம், அவர் ரெக்வஸ்ட் பண்ணி இந்த சாப்பாடுலாம் ப்ரொவைட் பண்ணுறது, ரொம்ப வெளியே வந்தவங்க கிட்ட ரொம்ப லவ் வாங்கி அவங்கள ட்ரீட் பண்ணுறது, உள்ளுக்குள்ளே ஒருத்தவங்க ஒன்று பண்ணும்போது அது அவங்களுக்கு தவறுன்னு தெரிஞ்சாலும் வெளியே வந்து அந்த ஸ்டேஜில் நிற்கும் போது அவங்களுக்கு அந்த ஈக்குவல் ரெஸ்பெக்ட்டு, அந்த உள்ளுக்குள்ளே அவங்களை வச்ச பார்த்த பார்வை மாறி
நார்மலாக அவங்களை ட்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ கமலஹாசன் சாருமே சில இடங்களில் வந்து ஒரு ஹோஸ்ட்டாக எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், சில இடங்களில் எனக்குமே லைட்டாக உடன்பாடு கிடையாது. ஏன்னா அவர் பேசுறது வந்து வெளியே ஆடியன்ஸ்க்கே புரியல, அப்படி சில விஷயங்கள் அந்த மாதிரி புரியாத மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது உள்ளுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் இன்னமும் கன்ஃபியூஸ் ஆகி அவங்க வேற மாதிரி கேம் விளையாண்டாங்க. அது ஒரு மாதிரி சுவாரஸ்யமாகவும் போச்சு. எனக்கு அதில் லைட்டாக உடன்பாடும் கிடையாது. பட் இவர் வந்து அந்த பேசுறதுக்கு முன்னாடியே அதை கட் பண்ணி சரி உட்காருங்க, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், அது டக்குன்னு எனக்கு எல்லாமே புரியுது. டைம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே அடக்கம். அதில் ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் பண்ணுறதே பெரிய பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த ஒரு விஷயத்த லைட்டாக அவர் வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அவங்க கருத்தை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்கள ஒரு டைலமாலையும் வச்சுருந்துருக்கலாம். இப்போ கண்டஸ்டன்ஸாக இருக்கோம் நம்ம சார் நான் சாரி கேட்குறேன், பட் இது பண்ணனால தான் நான் சாரி கேட்குறேன், இது நான் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு இன்னமும் மனசுக்குள்ள என்ன இருக்கும், நம்ம இந்த ஒரு விஷயம் பண்ணோம், நம்ம சாரி கேட்டுட்டோம், பட் மற்றபடி நம்ம பண்ணுறது தான் நமக்கு கரெக்டு அப்படின்னு மறுபடியும் அந்த தப்பை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் நீ தப்பு தானே ஒத்துக்கிட்டீங்களா, சரி உட்காருங்க, அவ்வளோதான், சரி அடுத்து அப்போ நம்ம தப்பு பண்ணுறோமோ, அப்போ இனிமேல் நம்ம கொஞ்சம் உஷாராக கேம் விளையாடணுமோ அப்படின்னு அந்த கண்டஸ்டன்ஸே வந்து இன்னமும் ஃபேக் ஆகுறாங்களோ அந்த கேமராக்கு முன்னாடி அப்படின்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த பிரவீன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு இந்த ஹாலிவுட் பாட்டு நடித்தா ஹாலிவுட் பாட்டில் தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார்ல, அவர் அந்த ஃபஸ்ட்டு இந்த 2 நாள் என்ன ஃபயராக இருந்தார். ஆனால் அந்த ஒரு டேல விஜய் சேதுபதி அவர்கள் வந்த அந்த ஒரு பர்டிகுலர் டேல திவாகர் அவர்களுக்கு கிளாப்ஸ் வந்த உடனே அப்படியே ஆஃப் ஆகிட்டார். அந்த பிரவீன்கிறவர் இப்போ உள்ளுக்குள்ளே இருக்காரா இல்லையாங்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்படியே அவர் ஆஃப் ஆகிட்டார். ஏன்னா அவர் உஷாராக விளையாட ஆரம்பிச்சிட்டார். திவாகரில் பக்கத்துக்கிட்டா இந்த ஆளுக்கு இப்படி உஷாராக விளையாட ஆரம்பிச்சிட்டார். அந்த ஸ்பேஸ் நம்ம கண்டஸ்டன்ஸுக்கு கொடுக்காம கண்டஸ்டன்ஸையும் ஒரு கன்ஃபியூஷன்லேயே வச்சுருக்கணும் அப்படின்னா அதுவும் அந்த ஹோஸ்ட் பண்ணக்கூடிய அது ஒரு நுணுக்கம் தானே. அது இப்போ இடைய விட்டால் நான் பண்ணி சத்தியமாக என்னால் முடியாது. அவர் அளவுக்கு நானே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அந்த ஒரு இது இருக்குது. அவர் லைட்டாக இதை மட்டும் கன்சிடர் பண்ணாருன்னா இன்னும் சூப்பராக இருக்குமே அப்படிங்கிறத சொல்ல வர்றேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அவர் மேலே ஹியூஜ் ரெஸ்பெக்ட் தான் எப்பயுமே. நீங்கள் நல்ல நண்பர், அவருக்கு நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் சீனியர் கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால நான் அட்வைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிரவீன் அவர்கள் இவர் பிரவீன் காந்தி அவர்கள் சொல்லும்போது நிறைய இடங்களில் நான் கவனிச்சது வந்து அவருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவருடைய ஈகோக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்துட்டே இருக்காரோ. ஏன்னா இப்போ இது சொல்லி முடிச்சது சொல்லணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அவர் சீனியர் தான் அப்படின்னு சொல்லலாம். பட் அது ஓகே, அது 2 விதமாக எடுத்துக்கலாம். நான் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் மேலே ஒரு குறை வச்சுருக்கேன், ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கேன். அதை நான் உரிமையாக தான் வச்சுருக்கேன். பிகாஸ் நான் அவருக்கு சீனியர், அதனால் அவர் எடுத்துப்பாரு, நான் நம்புகிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்ல ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் ஒரு சீனியர், எனக்கு சொல்கிறக்கான எல்லா ஸ்பேஸும் எனக்கு இருக்குது அப்படின்ட்டு அந்த ஸ்பேஸ் ஃபிலாசபிலாம் பேசிக்கிட்டு பர்சனலாக அவரோட ஈகோக்கு எங்கேயோ மறுபடியும் உணவளிக்கிறாரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் அது டிபெண்ட்ஸ் தான். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவை பார்த்து நான் இப்படி ரியாக்ட் பண்ணணும், இதுதான் என்னோட கருத்துங்கிறத சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன், சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் சேதுபதி அவர்கள் பற்றி பிரவீன் காந்தி அவர்கள் வச்ச கருத்தாக இருக்கட்டும், இல்லை நான் முன் வச்ச கருத்தாக இருக்கட்டும், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டடா பை சொல்லிக்கும் போது நாங்கள் மீட் மிஸ் மிதன். டடா பை, டாடா பாய்.